சென்னை கிழக்கு மாவட்டம் 3ஆக பிரிப்பு. உதயநிதி திட்டத்திற்கு சேகர் பாபு கடும் எதிர்ப்பு. சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பின்னாடி திமுகவை உட்கட்சி அளவில் வலுப்படுத்தவும் அடுத்த கட்ட பணிகளை விரைவுபடுத்தவும் திமுக தலைமை தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருது. இதோட ஒரு பகுதியா மாவட்ட செயலாளர்கள் அப்புறம் கட்சி பொறுப்புகள்ல மாற்றங்களை செய்ய பரிந்துரை குழுக்கள் அமைக்கப்பட்டு ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வருது. இந்த நிலையில சென்னையில் இருக்கக்கூடிய ரொம்பவுமே சக்தி வாய்ந்த மாவட்ட அமைப்புகள்ல ஒன்னான சென்னை கிழக்கு மாவட்ட திமுகவுல பெரும் புயல் வீச தொடங்கி இருக்கு. சென்னை கிழக்கு மாவட்டத்தை சீரமைக்கிறது தொடர்பா இளைஞரணி செயலாளரும் கட்சியோட முக்கிய தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் புதிய திட்டம் ஒண்ண முன் வச்சிருக்கிறதா அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்குது. அதுபடி இப்ப இருக்கக்கூடிய சென்னை கிழக்கு மாவட்டத்தை 3 தனித்தனி மாவட்டங்களா பிரிக்க அவரு பரிந்துரை பண்ணியிருக்காரு. இந்த புதிய அமைப்புல நீண்ட காலமா மாவட்ட செயலாளரா பணியாற்றி வரக்கூடிய அமைச்சர் கே சேகர் பாபு கிட்ட 2 சட்டமன்ற தொகுதிகளை மட்டுமே ஒப்படைக்க திட்டம் வகுக்கப்பட்டிருக்கு. மிச்சம் இருக்கக்கூடிய 2 புதிய மாவட்டங்களுக்கு தலைவர்களா பரந்தாமன் அப்புறம் ரங்கநாதன் இவங்கள புதிய மாவட்ட செயலர்களா நியமிக்க பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. உதயநிதி ஸ்டாலினோட இந்த மறுசீரமைப்பு திட்டம் பத்தி அறிஞ்சதும் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான சேகர் பாபு அதிர்ச்சியும் அதிருப்தியும் அடைஞ்சதா சொல்லப்படுது. இந்த தகவலை உறுதிப்படுத்தின உடனேயே அவரு முன்னாள் முதலமைச்சரும் கட்சி தலைவருமான ஸ்டாலினை தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு. அந்த சந்திப்பப்போ கட்சியோட தற்போதைய நகர்வுகள் அப்புறம் மாவட்ட பிரிவு பத்தி தன்னோட வெளிப்படையான கருத்துக்களை அவர் முன் வச்சிருக்காரு. சென்னை கிழக்கு மாவட்டத்துல எனக்கு குறைஞ்சது 4 சட்டமன்ற தொகுதிகளாவது ஒதுக்கப்பட்டா மட்டும்தான் நான் மாவட்ட செயலாளர் பொறுப்புல தொடர்ந்து நீடிப்பேன். 2 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்படக்கூடிய பட்சத்துல எனக்கு எந்த விதமான கட்சி பொறுப்பும் தேவையில்லை. சாதாரண தொண்டனாவே இருந்துட்டு போறேன் அப்படின்னு ரொம்பவே திட்டவட்டமா சொல்லி தலைமையை அதிர வச்சிருக்காரு. சென்னையில கட்சிக்கு வலுவான தூணா விளங்கக்கூடிய சேகர் பாபுவோட இந்த அதிரடி நிலைப்பாடு திமுக தலைமைக்கு பெரும் தலைவலியா உருவெடுத்திருக்கு. ஒரு பக்கம் இளைஞர் அணியை மையப்படுத்தி கட்சி அமைப்புகளை மறுசீரமைக்கணும் அப்படிங்கிற உத்வேகத்துல உதயநிதி ஸ்டாலின் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில இன்னொரு பக்கம் மூத்த நிர்வாகிகளோட எதிர்ப்பை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தலைமை தீவிர யோசனையில ஈடுபட்டிருக்கு. சேகர் பாபுவோட இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து சென்னை கிழக்கு மாவட்ட மறுசீரமைப்பு முடிவை தற்காலிகமா ஒத்திவைக்கிறதா இல்ல சமரச பேச்சுவார்த்தை நடத்தி புதிய தீர்வை எட்டுறதா அப்படிங்கறத பத்தி ஸ்டாலின் மூத்த நிர்வாகிகள் கூட ஆலோசனை பண்ணிட்டு வராரு. இந்த உட்கட்சி பூசல் சென்னையோட அரசியல் வட்டாரத்துல ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.